வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வித் லவ் நாகராஜ் சங்கீதா அவங்களோட வீடியோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன அப்படின்னா, அவங்களோட வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்போம், ஷார்ட்ஸில் வந்திருக்கோம், இல்லை பிங்கி பாப்பா அப்படின்ற ஒரு சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கும்போது வந்துகிட்டே இருக்கும். என்ன நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களோட அம்மா வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் இறந்து போனாங்க. அவங்க அது சார்ந்த கண்டென்ட் வந்து நிறையா போட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, அவங்க வந்து அம்மாவோட இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, அம்மாவோட இழப்பு வச்சு அது மூலியமாக வீடியோஸ் போட்டு இந்த மந்த்துக்கு அவங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு, இதை வச்சு ஏர்ன் பண்ணுறாங்க. உண்மையான பையன் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணியிருக்கணும், இப்படி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுக்கு நிறையா மெசேஜ் த்ரெட்டு கூட அவங்க இது பண்ணிவிட்டு, ஆமாம் அவங்க பண்ணுறது வந்து இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசுகிறாங்க. இதில் மற்றவங்க சேனலில் போயிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இதை எடுத்து பேசுங்க, அவங்க வந்துட்டு இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க இந்த சேனலில் அம்மாவோட இழப்பு வச்சு அப்படின்றாங்க. நான் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வரணும். இன்னொன்று, நமக்கு ஒரு இழப்பு நடந்துருச்சு அப்படின்னா, காமனாக ஒரு இழப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கோம். உங்களுக்கு மற்ற கண்டென்ட் எதுவுமே யோசிக்க தோணாது. அதனால மேபி அவங்க அந்த கண்டென்ட் போட்டிருக்கலாம். இன்னொன்று, அவங்க அம்மா இவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, அவங்க அம்மா இறந்ததை அவங்க சொல்லாமல் இருந்திருந்தால் ஏன் சொல்லலேன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். இன்னொன்று, அவங்க எப்படி இறந்தாங்கங்கிற ரீசன் சொல்லாமல் இருந்திருந்தா, நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க, ரொம்ப ஓவராக போகிறீங்க, நாங்கள் ரீசன் கேட்குறோமே அப்படின்னு சொல்லியும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் அவங்க சம்பாதிக்கிறதுக்காகவோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்னு இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க பசங்க 2 பேருக்கும் நல்லா சமைச்சு போடணும்னு எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லி அவங்க அன்பை பரிமாறியிருக்காங்க. அப்போ அவங்க பசங்க எவ்வளோ நல்லா பார்த்துருந்தா அவங்க அம்மா அந்த அன்பை அப்படி வெளிக்காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று, அவங்க வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், அவங்க அம்மாவை அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்கங்கிறது எல்லாமே அவங்க வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். இன்னொன்று, அந்த அம்மா ராஜனு அப்படின்னு அந்த சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா, அது அவ்வளோ கணீர்னு இருக்குங்க அந்த குரல். நீங்கள் ராஜனே ஃபாலோவர்ஸாக இருந்தால் தெரியும், ராஜனு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்க நமக்கே அதை ரொம்ப மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி நிறையா டைம் ஃபீல் ஆகும். ஸோ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஸோ அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க ஒரு யூடியூபர். ஸோ அவங்க ஃபீலிங்ஸை சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது சம்பாதிக்கிறதுக்கோ கண்டென்ட்டுக்காகவோ எதுவுமே இல்லை. நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா. ஒரு இறப்பு, அவங்க இறந்துருக்காங்க, அந்த இழப்பில் அவங்க இருக்காங்க, அந்த கஷ்டத்தில் நம்ம மென்மேலும் அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் கொடுக்க வேணாங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நிறையா பேர் இறுதி சடங்குக்கே, அவங்க தாயோட இறுதி சடங்குக்கே வர்றதில்ல. சில பேர் ரோட்லேயே இறந்துட்டாங்க அப்படின்னா ரோட்லேயே அவங்கள போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நான் கண்ணில் பார்த்துருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இறுதி சடங்குக்கு மட்டும்தான் வந்து நானா பொண்ணு, நான் பையன், நான் சொந்தக்காரவங்க அப்படின்னு வருவாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது யாருமே பார்க்குறதில்ல. ஆனால் இவங்க நாகராஜ் சங்கீதா நான் பார்த்த வரைக்கும், அவங்க வீடியோ இனிஷியல்லேருந்து ஃபாலோ பண்ணுற வரைக்கும், அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறமே அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க நல்லா செஞ்சாங்க. இறுதி சடங்கு செஞ்சதாக அவங்க வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அழுகை, அந்த அழுகையை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உண்மையான கண்ணீர்னு. ஸோ நம்ம இனிமேல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணலாம். யாராவது ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணாமல் அவங்க யூடியூப் வீடியோ போடட்டும், நீங்கள் அவங்களுக்கு போய் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த அம்மா இறந்ததுக்கான காரணம் அவங்க 2 பேரும் சொன்னது யூரியாங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பேருக்கு உப்பு சத்து, யூரியா இந்த மாதிரி நிறையா கூடியிருக்கு, அதனால இறந்துட்டாங்க, அன்கான்சியஸ் ஆகி இறந்துட்டாங்கங்கிறது வருது. என்னோட பெரியம்மா இதே ஒரு ரீசெண்டாக இறந்துட்டாங்க. இது எதனால் வருது அப்படின்னா, அவங்க ரொம்ப லாங் டைம் டேப்லெட் ஏதாவது எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க, இல்லை 45 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க ஒரு யூரியா லெவல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ரீசெண்ட் டைமில் எப்படி ஒரு டைம் ஸ்ட்ரோக்கு, பிரெயின் டெட் அப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி இப்போ யூரியாங்கிறதுனால நிறையா பேர் இறந்துக்கிட்டு வர்றாங்க. ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் யூரியா வந்து உங்களோட பேரண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க லாங் டைமாக சுகர் டேப்லெட்டோ ப்ரெஷர் டேப்லெட்டோ எது போட்டாலும் ஒரு யூரியா டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்துருங்க. இன்னொன்று, இன்னுமே நாகராஜ் சங்கீதா அவங்களோட சேனலுக்கு நான் வந்து ஏன் இந்த நெகட்டிவிட்டி அவங்க பேசியிருக்கலாமே, நீ ஏன் பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் பேசினேன். இந்த கமெண்ட்லாம் நான் பார்த்தேன், அதுக்காக மட்டும்தான் நான் பேசினேன். இனிமேல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் இந்த விஷயத்தில்.
இப்போது நம்ம ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருக்கோம், நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருக்கோம், நம்ம எதையாவது ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாகவே நமக்கு பேசும்போது அதோட நினைப்பும் அதோட பேச்சும் தான் நமக்கு வெளியே வரும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதான் வெளியே வரும். அந்த மாதிரி தான் அவங்க அதே நினைப்பில் இருக்காங்க. அதனால அந்த நினைப்பாலேயே அவங்க வந்து வீடியோஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அவங்க போடுறதுல அதுதான் வருது. அப்போது அவங்க மெமரிஸ் வந்து அதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அவங்களோட அம்மாவோட மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணலாம். இதுக்காக அவங்க இதை வச்சு சம்பாதிக்கணும்னு இல்லை. நீங்கள் அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஆல்ரெடி அவங்க சும்மா ஒரு சின்ன வீடியோ போட்டாலே போதும், அவங்களுக்கு நிறையா மில்லியன் வியூஸ் வரும். ஸோ அம்மா வச்சு தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. அவங்க நல்லா அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நம்ம நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கு எப்பயுமே நல்ல பேர் கிடைக்காது அப்படின்னு நம்ம நிறையா அதில் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ரியாலிட்டியில் நான் இது பார்த்துருக்கேன். அவங்க நல்லா பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட பேர் தான் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, மோஸ்ட்லி அவங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும், கெட்ட பேர் தான் வருது. இதே நம்ம பக்கத்து வீட்லேயோ யாராவது முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேராக நம்ம போயிட்டு ஏன் நீங்கள் முதியோர் இல்லத்தில் விட்டீங்க அந்த மாதிரி நம்ம கேட்போமா? இல்லை, சகஜமாக பழகிக்கிறோம், அது அவங்க ஃபேமிலி விஷயம்னு விட்டுருவோம். ஸோ இங்கே நல்லா பார்த்துக்கிட்டவங்கள நம்ம சொல்ல மாட்டோம், நல்லா பார்க்காதவங்க கூட நம்ம சகஜமாக பழகுறது உண்டு. இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்னுமே யோசித்து ஒருத்தவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்களே, இவங்க இந்தளவு பார்த்துக்கிறாங்களே, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் யோசிங்க. நெகட்டிவ் அந்த அம்மா கடந்த 3 மாதமாகவே ரொம்ப முடியாமல் இருந்திருக்காங்க. அடிக்கடி அன்கான்சியஸ் ஆகிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு டைம் அன்கான்சியஸ் ஆகும்போது இவர் துடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்க படுற கஷ்டத்தை இவர் மனசில் தாங்க முடியாமல் அவ்வளோ வேதனை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா அவங்களோட சொந்த பந்தம் எல்லாரையும் பார்க்கணுன்னு விரும்பியிருக்காங்க. அதுக்காக அவங்களோட தங்கச்சி தம்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு காமிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு பரிமாறி அந்த அம்மாவை ரொம்பவே சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அந்த அம்மையை அவர் நிறைவேற்றிருக்காரு. அவங்க வீடியோஸ்க்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த வீடியோ மூலமா நீங்கள் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் கூட எடுத்துக்கலாம். எல்லாருமே நெகட்டிவாக தான் போடுவாங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்டோடையே நீங்கள் பார்க்கணுன்னு இல்லை. இந்த வீடியோ மூலமா நீங்கள் பாசிட்டிவாக நமக்கு வயசானவங்க யாராவது நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் பண்ண முடிந்த உதவி நம்ம பண்ணலாம். நெகட்டிவாக நம்ம யோசிச்சுட்டே போக வேண்டாம். அதுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நன்றி.